ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாத்திஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சூப்பரான சூடான தம் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த தம் பரோட்டாவுக்கு சிக்கன் கிரேவி இல்லைன்னா பீஃப் கிரேவி யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே இல்லை அப்படின்னா சாதா முட்டைக்கறி கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த தம் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. நம்ம பரோட்டா பீஃப் கறி சாதா சும்மா சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி தம் பரோட்டா பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு மண் சட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மண் சட்டி மேலே ஒரு நல்ல வாட்டி எடுத்த, அதாவது நல்ல சூடு பண்ணி எடுத்த வாழை இலையோட ஒரு பீஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வாழை இலை வைக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளோட தம் பரோட்டாவுக்கு. இப்போ இந்த வாழை இலைக்கு மேலே நம்ம 3 ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பூனில், பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் கிரேவி, பீஃப் கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் கிரேவி இல்லைன்னா சிக்கன் கிரேவி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம 3 ஸ்பூன் கிரேவி ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலே 3 பரோட்டாவை இந்த மாதிரி அந்த கிரேவிக்கு மேலே கிரேவி கவர் ஆகுறது மாதிரி சுற்றி 3 பரோட்டா வச்சுக்கோங்க. இப்போ பரோட்டா நல்லா செட் ஆகணும். பரோட்டாவை இந்த மாதிரி வச்சு ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா செட் ஆகும். இப்போ அது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பீஃப் ஃப்ரை ஆட் பண்ணலாம். நீங்கள் சிக்கன் கிரேவி விட்டிங்கன்னா சிக்கன் ஃப்ரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பீஃப் கிரேவி ஆட் பண்ணுறதுனால பீஃப் ஃப்ரை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பீஃப் ஃப்ரை ஆட் பண்ணதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சமாக கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி விட்டதுக்கப்புறமா 3 பரோட்டா வச்சு அந்த கிரேவியை நல்லா கவர் ஆகுறது மாதிரி 3 பரோட்டா வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் 3 ஸ்பூன் கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிரேவி மேலே சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலைகள் ஆட் பண்ணுங்கள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரைட் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீல ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 2 பாயில்டு எக்கை இதில் வச்சுக்கலாம். ஒரு சைடில் 2 பாயில்டு எக் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை கட் பண்ணி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா முழுசாகவும் வச்சுக்கலாம். நான் முழுசாக வச்சுக்கிறேன். அப்புறமா சும்மா கார்னிஷிங்காக ஒரு தக்காளி பீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். லெமன் பீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வாழை இலையை வச்சு இந்த மாதிரி மேலே கவர் பண்ண போகிறோம். ஒரு வாழை இலையை வச்சு அதில் ஒரு கயிறு வச்சு நீங்கள் கட்டணும். ஏதாவது ஒரு கயிறு இல்லைன்னா வாழை நார் வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். நல்ல ஆவி வெளியே வராத அளவுக்கு நல்ல டைட்டாக கட்டுங்க. நல்லா டைட்டாக கட்டினதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த வாழை இலைகளை கட் பண்ணி விடுங்க. இந்த வாழை இலை நல்லா வாட்டினதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி மேலே வச்சு கட்ட முடியும், இல்லைன்னா வாழை இலை பிஞ்சு வந்துடும். நம்ம வாட்டுறது மீன்ஸ் அந்த தீயில வச்சு நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி கட்டுங்க. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் வெரி லோ ஃப்ளேமில் வச்சு போடலாம். வெரி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி மூடி வைங்க. 15 மினிட்ஸ் வெரி லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். 15 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வில் இருந்து இறக்கி வச்சுட்டோம். இப்போ நல்ல சூடாக இருக்குது நம்மளோட தம் பரோட்டா. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட தம் பரோட்டா ரொம்ப சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. கை கொண்டு எடுக்கக்கூட முடியலை, அந்த அளவுக்கு சூடாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது. இந்த தம் பரோட்டாவை சூடோடையே சாப்பிடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம பரோட்டா, பீஃப் கறி, பீஃப் ஃப்ரை இதெல்லாம் உங்ககிட்ட ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தம் பரோட்டா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பண்ண தம் பரோட்டாவோட அளவு பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். அடிப்பகுதியிலிருந்து மேல் பகுதி வரைக்கும் நல்லாவே குக் ஆகிருக்கு.
நல்ல ஆவி பறக்கிற தம் பரோட்டா நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ஒரு ரெசிபி. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.